மாற்று மனைவியை தருகின்றோம், மாற்று பிள்ளையை தருகின்றோம் என்று சொன்னால் ஏற்பீர்களா? அதே போல உணர்வு பூர்வமானது என்னுடைய காணி, என்னுடைய அப்பன், ஆத்தா, பாட்டி, முப்பாட்டன். அர்ச்சுனா, அது விகாரை கட்டப்பட்டது தான், அது அகற்றப்பட தேவையில்லை. அதை வைத்துக்கொண்டு மாட்டுக்காணி அல்லது நஷ்டஈட்டை வழங்குங்கள் என்ற ஒரு கருத்தை தாங்கள் எங்கே நிற்போம் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீர்கள் என சொன்னார்கள். அது உண்மையில் நடந்துள்ளது. வேண்டாம் 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 வேண்டாம். ஆனால் எங்கட நிலம் எங்களுக்கு வேணும். நாங்கள் 90ஆம் ஆண்டு விட்டுட்டு போயிருக்க இன்று ஒரு பெரும் மக்கள் திரட்சியோடு நடைபெற்றது. சிங்கள பௌத்த மக்களுக்கு நாங்கள் ஒரு தெளிவான செய்தியை சொல்ல விரும்புகின்றோம். அன்புக்குரிய சிங்கள பௌத்த மக்களே, நாங்கள் உங்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது, பௌத்த மதத்திற்கு எதிரானவர்கள் கிடையாது. நாங்கள் சிங்கள மக்களை எங்களுடைய சகோதரர்களாக பார்க்கின்றோம். பௌத்த மதத்தை அதியுச்ச அகிம்சையை போதிக்கின்ற மதமாக பார்க்கின்றோம். உங்களுக்கு நாங்கள் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். எங்களுடைய விடுதலை போராட்டம் உச்சம் பெற்றிருந்த காலத்திலே கிளிநொச்சியிலே அந்த நேரத்தில் ஒரு விகாரை அமைய பெற்றிருந்தது. அந்த விகாரையிலே ஒரு விகாராதிபதி தனித்திருந்தார். அந்த விகாராதிபதிக்கு எங்களுடைய தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களினுடைய விசேட பணிப்பின் பேரில் உணவுப் பொருட்களும் போதிய பாதுகாப்பும் வழங்கப்பட்டு உரிய கௌரவமும் மதிப்பும் அந்த விகாரைக்கும் விகாராதிபதிக்கும் வழங்கப்பட்டிருந்தது. அந்த தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனினால் வழிநடத்தப்பட்டவர்கள் நாங்கள், எங்களுடைய மக்கள். அந்த தலைவனுடைய சிந்தனையின் அடிப்படையில் நாங்கள் பௌத்த மதத்திற்கோ விகாரைகளுக்கோ எதிரானவர்கள் கிடையாது. நாங்கள் இந்த கையெட்டி சட்டவிரோத கட்டடத்தை எதிர்க்கின்றோம். ஏனென்றால் இது விகாரையே கிடையாது. மாண்புமிகு மரியாதைக்குரிய புத்த பகவானுடைய போதனைகளுக்கு எதிரானது. புத்த பகவான் அகிம்சையை போதித்தார். ஆனால் இங்கே இராணுவமும் ஒரு விகாராதிபதியும் புத்த பெருமானுடைய போதனைகளை மீறி அகிம்சையை குழி தோண்டி புதைத்து எமது மக்களினுடைய காணிகளை சுவீகரித்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சிங்கள பௌத்த மக்களே, இந்த உண்மையை நீங்கள் உணர்வீர்களாக இருந்தால், இங்கு வந்திருக்கின்ற இந்த மக்களினுடைய உணர்வுகளை நீங்கள் புரிவீர்களாக இருந்தால், எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது. நீங்களும் எங்களோடு சேர்ந்து போராடுவீர்கள், நீங்களும் எங்களுக்காக குரல் கொடுப்பீர்கள், நீங்களும் எமது மண்ணுக்காக எம்மோடு சேர்ந்து குரல் கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்த உண்மையை நீங்கள் உணர வேண்டும். எதிர்காலத்திலே நீங்களும் எங்களோடு கைகோர்க்க வேண்டும் என்று கோரி நிற்கின்றோம். அதே நேரத்திலே வடமாகாண ஆளுநர் போன்றவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகின்றோம். வடமாகாண ஆளுநர் அவர்களே, நீங்கள் தயவு செய்து வாங்குகின்ற சம்பளத்துக்கு மேலால் சேவகம் செய்யாதீர்கள். உங்களுக்கு வேண்டுமென்றால் எதிர்காலத்திலே ஆளுநர் பதவி தேவைப்படலாம். அதற்காக எமது மக்கள் சொல்லாத விடயங்களை, அப்பட்டமான பொய்களை சொல்லாதீர்கள். கடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே ஜனாதிபதியும் இருக்க முந்திரி கொட்டை போல முந்திக் கொண்டு மாற்று காணிகள் வழங்குவதற்கு மக்கள் உடன்பட்டதாக சொல்லுகிறீர்கள். யார் உங்களுக்கு உடன்பட்டது? இங்கே முழு மக்களும் இங்கே திரண்டிருக்கிறார்களே. மாற்றுக்காணி என்ற பேச்சுக்கே இடமில்லை. மாற்றுக்காணிகளை நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே ஏற்கப் போவது கிடையாது. ஏனென்றால் இது எங்களுடைய காணி, உணர்வு பூர்வமான காணி. நான் ஆளுநர் அவர்களை பார்த்து கேட்கின்றேன், உதாரணத்துக்கு உங்களுடைய ஒரு உறவினர், உங்களுடைய மனைவியோ அல்லது உங்களுடைய பிள்ளையோ காணாமல் போயிருந்தால், உங்களுடைய காணாமலாக்கப்பட்ட ஒரு உறவுக்கு மாற்று மனைவியை தருகின்றோம், மாற்று பிள்ளையை தருகின்றோம் என்று சொன்னால் ஏற்பீர்களா?
அதே போல உணர்வு பூர்வமானது என்னுடைய காணி, என்னுடைய அப்பன் ஆத்தா பாட்டி முப்பாட்டன் வாழ்ந்த காணி. ஆகவே தயவு செய்து வினயமாக கேட்கின்றோம், மாற்று காணி என்று எங்களுடைய உணர்வுகளோடு விளையாடாதீர்கள். இது இனத்தினுடைய கோரிக்கை, பாதிக்கப்பட்ட மக்களினுடைய கோரிக்கை. மீண்டும் சொல்லுகின்றோம், நாங்கள் பௌத்தத்துக்கு எதிரானவர்கள் அல்ல, புத்த பெருமானுக்கு எதிரானவர்கள் அல்ல. உண்மையில் பௌத்தத்தின் அடிப்படையில் அண்ணன் தியாக தீபம் காட்டிய அகிம்சையின் வழியில் போராடி கொண்டிருக்கின்றோம். இலக்கு ஒன்று, இனத்தின் விடுதலை. இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்படுகின்ற வரை நாங்கள் போராடுவோம். இந்த பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு இங்கே ஒரு மாபெரும் போராட்டம். இந்த தையிட்டியிலே சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்ட இந்த காணிகளை விடுவித்து அதை உரிமையாளர்களிடம் கையளிக்க வேண்டும் என வலியுறுத்தியும், இங்கே அமைக்கப்பட்டிருக்கிற சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிற இந்த விகாரை கட்டுமானத்தை உடனடியாக அகற்ற வேண்டும் என வலியுறுத்தியும் இந்த போராட்டம் இன்று நடைபெற்றிருக்கின்றது. 2023ஆம் ஆண்டு மே மாதம் 3ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் ஒவ்வொரு பௌர்ணமி தினங்களிலும், பௌர்ணமிக்கு முதல் நாளில் ஆரம்பித்து பௌர்ணமி தினங்கள் மாலை வரையும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வந்திருக்கின்றது. இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் என்பது பௌத்தத்துக்கு எதிரானதல்ல, சிங்கள மக்களுக்கு எதிரானதல்ல, மாறாக சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையிலே ஒரு நம்பிக்கை இனத்தை வளர்க்கிற, இன விரிசலை ஏற்படுத்துகிற, இன குரோதத்தை ஏற்படுத்துகிற வகையிலே ஸ்ரீலங்கா இன அழிப்பு இராணுவத்தினரால் எங்களுடைய மக்களின் காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து சட்ட அனுமதிகள் எதுவும் இல்லாமல் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட இந்த விகாரை கட்டுமானத்தை அகற்ற வேண்டும் என்பதற்காகவே இந்த போராட்டம் நடைபெறுகின்றது. அந்த அகற்ற வேண்டும் என்கின்ற முயற்சி என்பது மக்களாக சென்று அதை இடிக்க வேண்டும் என்பது அல்ல. அது தவறாக இந்த போராட்டக்காரர்களுக்கு எதிராக இராணுவத்தோடு சேர்ந்து செயல்படுகின்ற தரப்புகளால் அவ்வாறான ஒரு பொய் பிரச்சாரம் ஒன்று மேற்கொள்ளப்படுகின்றது. மாறாக அரசு இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை அகற்ற வேண்டும், இந்த மக்களுடைய காணிகள், உறுதிக்காணிகளை அந்த மக்களிடம் கையளிக்க வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டக்காரர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இதிலே ஒரு பிரச்சாரம் ஒன்று கடந்த காலத்திலே செய்யப்பட்டது, இந்த விகாரை கட்டி முடியும் வரை எங்கே சென்றீர்கள் என்று சொல்லி. இந்த விகாரை கட்டப்பட தொடங்கிய ஓரிரண்டு நாட்களுக்குள்ளாகவே தெல்லிப்பளையிலே நடைபெற்ற பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நான் அந்த விடயத்தை கிளப்பி, இந்த சட்டவிரோத விகாரை அமைக்கப்படுகிறது, உறுதிக்காணிகளிலே அதை அமைக்கப்படுகிறது, ஆகவே அது நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்த பொழுது பிரதேச செயலாளர் அது தனியார் காணியிலே தான் அந்த அத்திவாரம் போடப்படுகிறது என்பதை ஒப்புக்கொண்ட நிலையிலே அங்கிருந்த சிவில் அமைப்புகளும் ஏனைய அரசியல் தரப்புகளும் எல்லோரும் கருத்துரிமித்து அந்த சட்டவிரோத கட்டுப்பாடு நிறுத்த வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிற்பாடு அந்த விடயத்தை நாங்கள் மாவட்ட செயலகத்துக்கு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு பாரப்படுத்த வேண்டும் என்று கேட்ட அடிப்படையிலே யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு அது பாரப்படுத்தப்பட்டு அந்த விடயம் விவாதத்துக்கு எடுக்கப்பட்டது. அதை எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே அந்த சட்டவிரோத விகாரை தொடர்பாகவும் இந்த தமிழ் மக்களுடைய உறுதிக்காணிகள் சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்டிருப்பது தொடர்பாகவும் பிரஸ்தாபித்து அங்கிருந்த ஏனைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அதனை ஏற்றுக்கொண்டு இந்த சட்டவிரோத கட்டுமானம் நிறுத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவிலேயும் எடுக்கப்பட்டிருந்தது. அங்கே இராணுவ தளபதிகள் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த யாழ்ப்பாண மாவட்டத்துக்குரியவர்கள், விமானப்படை மற்றும் கடற்படையை சார்ந்தவர்களும் அங்கிருந்தார்கள். அதேபோல உள்ளூராட்சி மன்றத்தினுடைய உயர் அதிகாரிகளும் அங்கே இருந்தார்கள். அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொண்ட அடிப்படையிலே அங்கே அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் அதற்கு பிற்பாடு இந்த கொரோனா நெருக்கடிகள் இருந்த சூழலும் இது உயர் பாதுகாப்பு பிரதேசமாக இருந்ததை வாய்ப்பாக பயன்படுத்தியும் இரகசியமான முறையிலே அந்த கட்டுமானம் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அது எல்லாம் முடிந்த பிற்பாடு அதை ஒரு விகாரியாக திறப்பு விழா செய்ய போகிறோம் என்ற ஒரு தகவல், செய்ய போகிறார்கள் என்ற ஒரு தகவல் காணி உரிமையாளர்களுக்கு தெரிந்த நிலைமையிலே தான் காணி உரிமையாளர்களுடைய வேண்டுகோளுக்கு அமைய நாங்கள் இந்த இடத்திலே அந்த போராட்டத்தை ஆரம்பிக்கின்ற நிலைமை ஏற்பட்டிருந்தது. 20 மாதங்களுக்கு மேலாக அந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே கடந்த ஜனவரி 31ஆம் தேதி ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு வந்த பொழுது அந்த இடத்திலே எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அந்த விடயத்தை பேசுபொருளாக்கி இது சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிற உறுதிக்காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டு இந்த விகாரை கட்டப்பட்டிருக்கிறது என்பதனையும், இது கட்டப்படுவதற்கு ஆரம்பிக்கப்பட்ட நேரத்திலேயே இது நிறுத்தப்பட வேண்டும் என்று பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது. அதை மீறி
சட்டவிரோதமாக இந்த கட்டுமானம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டுமானம் அகற்றப்பட்டு காணிகள் உரிமையாளர்களிடம் வழங்கப்பட வேண்டும். அது அனுரா அரசு இந்த இனவாதத்தை கட்டுப்படுத்தி இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்த போவதாக சொல்வது உண்மையாக இருந்தால் அதனுடைய ஒரு ஆரம்ப கட்ட நடவடிக்கையாக இந்த செயல்பாட்டை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று அனுரகுமார ஜனாதிபதி அவர்களிடம் முகத்துக்கு நேராகவே இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. துரதிருஷ்டவசமாக வடமாகாண ஆளுநர் ஒரு அப்பட்டமான பொய்யை ஜனாதிபதிக்கு முன்னாலே சொல்லியிருந்தார். என்னவென்று சொல்லி சொன்னால் மாற்றுக்காணிகளுக்கு மக்கள் சம்மதித்து விட்டார்கள் என்று சொல்லி அந்த விடயத்தை உடனடியாகவே பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மறுத்து மக்கள் அவ்வாறான ஒரு இணக்கப்பாட்டுக்கு செல்லவில்லை என்பதனை அந்த இடத்திலேயே ஜனாதிபதிக்கு முன்பாக தெரியப்படுத்தியிருந்தார். இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அது விகாரை கட்டப்பட்டது தான் அது அகற்றப்பட தேவையில்லை, அதை வைத்துக்கொண்டு மாட்டுக்காணி அல்லது நஷ்டஈட்டை வழங்குங்கள் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். அதுவும் மக்களுடைய விருப்பங்களுக்கு எதிரானது. இந்த இராணுவ ஆக்கிரமிப்பு படைகள் சட்டவிரோதமாக மேற்கொண்ட நடவடிக்கைகளை நியாயப்படுத்துகின்ற ஒரு செயல்பாடு அந்த 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 உரையாடல்கள் நடைபெற்று முடிந்த ஓரிரு நாட்களுக்குள்ளே அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளனம் என்ற ஒரு அமைப்பு ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறது. இந்த ஏற்கனவே அவர்கள் ஆக்கிரமித்து வைத்திருக்கிற 6 ஏக்கர் காணிக்கு மேலதிகமாக 14 ஏக்கர் காணி அவர்களுக்கு தேவை என்று சொல்லி இப்பொழுது காணியை பறிகொடுத்திருக்கிற மக்கள் மாத்திரம்தான் இந்த இவ்வளவு காலமாக காணியை விடுவீங்கள் என்று அலைந்து கொண்டு திரிந்தார்கள். இப்பொழுது அதை சுற்றி இருக்கிற 14 ஏக்கர் காணிக்குரிய மக்களும் ஒரு பெரும் பதற்றத்துக்குள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய காணிகளும் கபலீகரம் செய்யப்படக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது. இந்த சூழலிலே தான் இந்த பௌர்ணமி தின போராட்டத்திற்கு எல்லோரும் ஆதரவு தர வேண்டும் என்ற கோரிக்கைக்கு அமைவாக இங்கே பெருமளவான மக்களும் அரசியல் தரப்புகளும் சிவில் அமைப்புகளும் திரண்டு வந்திருக்கின்றார்கள். அந்த உண்மையிலே இந்த முயற்சி ஒரு முன்னேற்றகரமான ஒரு முயற்சி. இது கட்சிகள் தொடர்பான விடயமோ அல்லது ஒரு 5-6 குடும்பங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையோ அல்ல, ஒட்டுமொத்தமான வடகிழக்கு தமிழ் தேச மக்களுடைய இருப்பு சம்பந்தமான பிரச்சனை. ஆகவே இந்த விடயத்திலே இந்த ஒத்துழைத்த அனைத்து தரப்புகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சிங்கள பௌத்த பேரினவாத அரசாங்க பயங்கரவாதம், சிங்கள பௌத்த பேரினவாத பயங்கரவாதம், சிங்கள பௌத்த பேரினவாத பயங்கரவாதம். இன்றைக்கு இந்த தையிட்டி போராட்டத்திற்கு முற்றுமுழுதாக ஆதரவு தந்த பலதரப்பு மக்களுக்கும் நாங்கள் நன்றி கூறுற ஒரு கடமையில் இருக்கிறோம். அந்த வகையில் இந்த போராட்டம் தனி நபராக ஓரிரு காணி உரிமையாளர்களால் தொடங்கப்பட்ட போராட்டம் இன்று ஒரு பெரும் மக்கள் திரட்சியோடு நடைபெற்றது என்றால் அதற்கு ஊடகங்களதும் அனைத்து மக்களதும் சமூக அமைப்புகளதும் பங்களிப்பு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறது. அந்த வகையிலே கடந்த ஆட்சி காலங்களிலும் பல தரப்பினராலும் நமக்கு தீர்வுகள் முன்வைக்கப்பட இருந்த நிலையில் அது ஏதோ ஒரு காரணங்களால் தட்டி கழிக்கப்பட்டிருந்தது. நில அளவுகள் செய்யப்பட இணங்கப்பட்ட போதும் அந்த இடத்துல நான் இந்த கருத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நில அளவுகள் செய்ய இணங்கப்பட்ட போதிலும் அந்த இடத்திலே உறுதிக்காரர் நாங்கள் இருக்கிறோம். காணி உரிமையாளர்கள் அந்த வளாகத்தினுள்ளே உட்செல்ல அனுமதிக்கப்படாத நிலையிலேயே அந்த நில அளவைகள் தடுக்கப்பட்டிருக்கின்றன. அது அந்த இடத்துல எங்களிடம் இருக்கிற உறுதிக்கு இராணுவம் அந்த நிலப்பரப்புகளை அடையாளம் காட்டி அளப்பது என்பது நம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அந்த இடத்துல சுவீகரிப்புக்காக அளக்கிறார்கள் என்ற சந்தேகங்கள் நம்மிடத்தை எழுந்தது உண்மை. இந்த ஆட்சியிலே இவர்கள் தமது தேர்தல் விஞ்ஞாபனத்திலே குறிப்பிட்டிருந்த சட்டவிரோத இனப்பெரம்பல், திட்டமிட்ட இனப்பெரம்பலை தடுப்போம் மற்றும் எந்த ஒரு ஜாதி இன மத பேதங்களை கடந்த ஒரு ஆட்சியை அமைப்போம் என்ற அவர்களது தேர்தல் வசனங்களை நம்பி நாம் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம். உமது வசனங்களை மெய்ப்பிக்க வேண்டுமானால் இன்றைய எமது போராட்டம் உங்களது செவிக்கு எட்ட வேண்டும். ஆளுங்கட்சியிலே 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாழ் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த போராட்டத்துக்கு எம்மோடு இணையவில்லை ஆயினும் எமது கோரிக்கைகளுக்கு செவிமடுத்து தேவையான இடத்திற்கு அந்த கோரிக்கைகளை கொண்டு செல்ல வேண்டும் மற்றும் அவர்கள் தமது தேர்தல் பரப்புரை கூட்டங்களில் நமக்கு பல உறுதிமொழிகளை தந்திருந்தார்கள். இது உங்களது காணி மீட்கப்பட வேண்டும், அதற்கு தாம் ஆவண செய்வோம். ஆனால் தம்மால் அந்த இடத்தில் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றப்பட முடியாத இடத்து தாங்களும் மக்களோடு வீதியில் இறங்கி எமது உரிமைகளுக்காக போராடுவோம் என்று கூறியவர்கள் இன்று வாய்மூடி மௌனிகளாக வெறும் பேஸ்புக்கிலும் சமூக வலைத்தளங்களிலுமே கருத்துக்கள் தெரிவித்த வண்ணம் உள்ளனர். ஆகவே எமது கோரிக்கைகளை சரிசாய்க்க வேண்டும். இந்த மண் நமது பூர்வீக மண், பல வலிகளையும் இரத்தங்களையும் வியர்வைகளையும் தாங்கிய மண், எங்களது பல உயிர்கள் இங்கே விதைக்கப்பட்டிருக்கின்றன, பல வரலாறுகளை கொண்ட மண். எமக்கு இது ஒரு உணர்வு பூர்வமான நிலம். எமது நிலத்துக்கு மாற்று நிலம் வேண்டாம், எங்களது நிலம்தான் எங்களுக்கு வேணும் மற்றும் எமது கோரிக்கைகளை அரசாங்கம் உடனடியாக
செவிமடுத்து இதற்கான தீர்வினை வழங்க வேண்டும். அல்லாதபடி இது என்னும் அடுத்த கட்டங்களுக்கு நாம் நகர்வோம் என்று கூறி இந்த இடத்திலே எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கும் நான் பெருநன்றியை கூறிக்கொள்கிறேன். நன்றி. நாங்கள் 90ஆம் ஆண்டு எங்களோட காணிகளை விட்டு வெளியேறி அதை பற்றி அவதிப்பட்டு நிற்கிறோம். எங்களுக்கு எங்களோட காணி தான் வேண்டும், மாவு காணி வேண்டாம், காசும் வேண்டாம். எங்களுக்கு அரசாங்கம் இந்த உதவியை செய்தால் போதும். நாங்கள் கஷ்டப்பட்ட எங்களோட பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது. எங்களோட கஷ்டம் அரசாங்கத்துக்கு தெரியாது. ஆனால் எங்களோட நிலம் எங்களுக்கு வேணும். நாங்கள் 90ஆம் ஆண்டு விட்டுட்டு போயிருக்க வீடு இருந்தது. இப்போ பார்க்க வரும் மண்தான் இருந்தது. எங்களோட காணிகளை எல்லாம் மூடி மறைச்சு வேதி போட்டு வச்சிருக்கணும். ஆனால் நாங்கள் கஷ்டப்பட்ட சொத்து எங்களுக்கு தேவை. எங்களுக்கு ஒரு லட்ச உதவியும் இல்லை. நாங்கள் தனி மனிதர் தான். எங்களுக்கு எங்களோட காணி வேணும். மற்றது அரசாங்கம் எங்களுக்கு உதவி செய்ய தேவையில்லை. ஏனென்றால் நாங்கள் பட்ட துன்பம் எங்களுக்கு தான் தெரியும், மற்றவைக்கு தெரியாது. அரசன் இல்லாதவர்கள் இடத்தில் நான் பெண்ணா பிறந்த நான் தான் பாடுபட்டு இந்த காணியை கஷ்டப்பட்டு வாங்கி வீடு கட்டி நிலம் ஒதுக்கி எல்லாம் செய்த நான். எங்களுக்கு இந்த வேலை செய்து வச்சிருக்கணும். ஆனால் எங்களுக்கு எங்களோட காணி தான் வேணும், காசும் வேண்டாம், மாற்று காணியும் வேண்டாம். எங்களோட சொந்த நிலம் தான் எங்களுக்கு வேணும். அது என்ற காணி எங்களுக்கு தேவையில்லை. අපේ ටැක්ස් ඉඳලා කටියන ජාතිවාදී ආගම පාටි மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்கள் உடனடியாக தலையிட்டு இதற்கான நீதியை வழங்க வேண்டும். வடிவாக உங்களுக்கு தெரியும், கௌரவ ஆளுநர் அவர்கள் வெளிப்படையாகவே உங்களுக்கு நேரே வைத்து சொல்லிவிட்டார், பொதுமக்களின் காணிகளில் இந்த விகாரை கட்டப்பட்டுள்ளது என. அதே போன்று கௌரவ அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார், இது ஒரு சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அல்லது பொதுமக்களின் காணியில் கட்டப்பட்ட காணி என்பதனை தான் ஏற்றுக்கொள்கிறேன். இதற்கு மேல் ஜனாதிபதி அவர்களுக்கு வேறு சாட்சிகள் தேவையில்லை என நான் நினைக்கிறேன். இப்போ எடுக்க வேண்டியிருப்பது நடவடிக்கைகள் மட்டுமே. எனவே தயவு செய்து எங்களுக்கு நீதியின் மேலும் காவல்துறையின் மேலும் சட்டத்தின் மேலும் ஆட்சியின் மேலும் நம்பிக்கை வரும் வகையிலான நடவடிக்கைகளை உடனடியாக அனுரா அரசாங்கம் எடுக்க வேண்டும். நாங்கள் ஆரம்பத்தில் ஜனாதிபதி அவர்களை தெரிவு செய்த போது பெரும் நம்பிக்கையில் ஒரு மாற்றத்துக்கான ஒரு விடிவெள்ளியாக நாங்கள் அவரை பார்த்தோம். அதன் காரணமாகவே நாங்கள் அவர்களுக்கான வாக்குகளை அளித்தோம். யாழ் மாவட்டத்திலிருந்து நிறைய வாக்குகள் அவருக்கு அளிக்கப்பட்டிருந்தன. அதே போன்று எமக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டது, பாராளுமன்ற தேர்தலில் எங்களை வெற்றி பெற செய்யுங்கள், நாங்கள் உங்களுக்கான தையிட்டி காணியை ரிபன் வெட்டி திறந்து வைக்க மாட்டோம், நாங்கள் எங்கே நிற்போம் என்று நாங்கள் காட்டிக்கொள்ள மாட்டோம், உங்களுக்கான அந்த விகாரை திறக்கப்படும் என வேட்பாளர்கள் எங்களுக்கு நேரடியாக போட்டியிட்ட வேட்பாளர்கள் எங்களிடம் உறுதிமொழி தந்தார்கள். ஆனால் அவர்கள் சொன்னது ஒரு விஷயம் மட்டும் உண்மை, தாங்கள் எங்கே நிற்போம் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீர்கள் என சொன்னார்கள். அது உண்மையில் நடந்துள்ளது. ஆனால் அந்த ரிபன் வெட்டவோ அல்லது விடவோ அந்த நடவடிக்கை மட்டும் நாங்கள் அதற்காக காத்திருக்கிறோம். கட்சி பேதமின்றி அமைப்புகள், பொது திணைக்களத்தைச் சேர்ந்த அல்லது வேறுபட்ட அமைப்புகள் அனைத்தும் இங்கே ஒன்று சேர்ந்து எங்களுக்கான ஆதரவை வழங்கியிருந்தன. ஆரம்பத்தில் இந்த போராட்டம் ஒரு கட்சி சார்பான போராட்டமாக முத்திரை குத்தப்பட்டு கொச்சைப்படுத்தப்பட்டிருந்தது. தற்பொழுது இது கட்சி சார்பான போராட்டம் அல்ல, இது ஒரு அனைவருக்கும் பொதுவான ஒரு போராட்டம் என்பது இங்கே உணர்த்தப்பட்டுள்ளது. கட்சிகள் மாத்திரமன்றி வேறுபட்ட அமைப்புகள், யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் கூட இங்கே வந்திருந்தார்கள். அவர்களது ஒத்துழைப்பு எங்களுக்கு மேலதிகமாக தேவைப்படுகின்றது. தயவு செய்து யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள், நீங்கள் எங்களுடன் தோளோடு தோளாக நில்லுங்கள். நீங்கள் கொடுக்கும் அந்த ஆதரவு எங்களை மிகப்பெரிய பலசாலிகளாக மாற்றும். தயவு செய்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் எங்கள் பக்கம் உங்கள் பார்வையை திருப்புங்கள். இந்த போராட்டம் தொடரக்கூடாது. அடுத்த பௌர்ணமிக்கு இங்கே ஒரு போராட்டம் நடக்கக்கூடாது என கௌரவ ஜனாதிபதி அவர்கள் தீர்மானித்தால்
இன்னும் ஒரு கிழமைக்குள் அவர் நான் நினைக்கிறேன் வெளிநாட்டு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். அவர் வந்தவுடன் இதற்கு அவசரமாக, இது ஒரு அவசரமான பிரச்சனை, இங்கே மத நல்லிணக்கம் மீறப்படுமாயின் அது நாடு முழுக்களுக்கும் அது எதிரொலிக்கும். தயவு செய்து இந்த மத நல்லிணக்கத்தை மீறுபவர்கள் இங்கே பௌத்த விகாரியை கட்டியவர்களும் அவர்களுக்கு காவல் நிற்பவர்களும் என்பதனை தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள். பௌத்த மக்களே, நாங்கள் உங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. எங்கள் காணியை நாங்கள் கோரி நிற்கிறோமே ஒழிய பௌத்த சமயத்தையோ அல்லது சிங்கள மக்களையோ நாங்கள் எதிர்க்கவில்லை. அதை உணர்ந்து கொள்ளுங்கள், தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள். எனக்கு நிறைய சிங்கள நண்பர்கள் இருக்கிறார்கள். எனக்கு சிங்கள ஆசான் ஒரு ஆள் இருக்கிறார். அவர் எனக்கு நிறைய புத்திமதிகள் சொன்னார். உங்களுக்கான காணியை மீட்பதற்கு நான் அனுராவிடம் நேரடியாக கூட்டிச் செல்வேன், தயவு செய்து நீங்கள் என்னோட வாருங்கள் என்று சொன்னார். ஆனால் நாங்கள் சொன்னோம், இல்லை, நாங்கள் எமது எதிர்காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களாக வரப்போறவர்களிடம் நாங்கள் ஏற்கனவே கதைத்து விட்டோம், அவர்கள் எங்களுக்கான இந்த காணியை மீட்டு தருவார்கள் என சொன்னோம். ஆனால் 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே எங்களுக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். 3 பேரும் இதுவரை எங்களை வந்து சந்திக்கவும் இல்லை. வெள்ள முதல் எலெக்ஷன் கேட்க வந்து எங்களை சந்தித்தார்கள். அதன் போதுதான் எங்களுக்கு வாக்குறுதி அளித்தார்கள். ஆனால் இன்று வரை அதன் பின் எங்களை அவர்கள் சந்திக்கவும் இல்லை, இது தொடர்பாக கதைக்கவும் இல்லை. எங்களுடன் கதைக்காவிட்டால் பரவாயில்லை, உங்கள் ஜனாதிபதியிடம் கதைத்து இதற்கான தீர்வை மிக விரைவில் பெற்றுத்தாருங்கள். நன்றி.